Hello chillangalas. இன்னைக்கு வந்து 22nd of June அப்படின்னா நம்ம தளபதியோட பிறந்த நாள். அந்த அவார்ட் ஷோ இருந்துச்சுல, அப்போ நிறைய பேர் வந்து அவரை கட்டுப்பிடிச்சு அந்த மாதிரி பண்ணும்போது கியூட்டா வரும்போது அந்த மாதிரி வந்து இன்னைக்கு அவரை பார்த்து ஹாப்பி பர்த்டே சொல்லி கட்டிப்பிடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா எவ்வளோ நடந்துருக்கும்ல. செம்ம. எனிவேஸ், பிறந்த நாள் அன்னைக்கு டெஃபினட்டா ரியாக்ஷன் இருக்கணும். ஸோ ஒரு மேஷப் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற மேஷப் வந்து லியோ மாஸ்டர் சேனல் போட்ட ஒரு மேஷப். மேஷப் டைட்டில் வந்துட்டு தளபதி விஜய் பர்த்டே மேஷப் 2023. ஓகே, ஸ்ட்ரெயிட்டா மேஷப் பார்க்கலாம். ஏன்னா வந்து லியோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இது முடிச்சுட்டு அதை வெயிட் பண்ண போறோம். செம்ம சேஃப். 1960 அப்ப இரும்புத்திரைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எப்படி வரும்னு தெரியுமா? அப்ப இந்த நெஞ்சில் குடியிருக்கின்ற வார்த்தை பெரிய அப்படி ஆனா என் நெஞ்சில் குடியிருக்கும் என்ன ஒரு படம். Flashback. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இறைவன் எனக்கு கொடுத்தது என்னுடைய மனைவி. அதே இறைவன் எங்களுக்கு ஒரு 2 குழந்தை விஜய், வித்யா. Oh, the butter. Oh, how cute. அந்த 2 குழந்தை இறைவனுக்கு இரண்டாவது குழந்தை அந்த ஜாலியத்தின் பெற்றதில் இருந்து எந்த ஷூட்டிங் போனாலும் பக்கத்தில் ஷூட்டிங் சாப்பிட்டேன். சாப்பிட்டு 2 மணிக்கு திரும்பி போனேன். அம்மா ஷூட்டிங் போயிட்டு வரேன், போயிட்டு வரேன்டா அப்படின்னு அவரை சொல்றேன். அவன் என் கையை பிடிச்சிட்டு அப்பா போகிறேன் நினைப்பாங்க. இல்லைம்மா அப்பா போய் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா இல்லைப்பா பேசிட்டே இல்லைன்னா போயிட்டு வரேன்னு கூப்பிடுறேன். அவர் கண்ணு மூடனா விஜய் ஒரு சத்தம் போட்டிருந்தாங்க.
ஆப்போசிட்டா போயிட்டேன். ஸோ அவர் ஏன் எடுத்துட்டு போனாங்கன்னா உங்கள்கிட்ட வளர்ந்து உள்ளதாண்டா உள்ள உனக்கு பெரிய ஆளா ரெண்டு பேரும் தான் நீ கஷ்டப்படுறது. ஒரு 18 இயர்ஸ் இருக்கும்போது எங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து விஜய்க்கு சொன்னாரு, நான் எனக்கு ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அண்ணாமலை படத்துல இருந்து அந்த டைலாக்லாம் பேசி இந்த நாள் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கணும். ஆக்ட் பண்ணி காமிச்சிருந்தேன்னா எனக்கு வந்து சரி நம்மளே ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நாளையும் சேர்த்து சரித்திரமே கிடையாது. 10 வயசுல இருக்கும்போது எங்க அம்மா வடிச்சேன் பிடிச்சிருச்சு. தீபாவளி 18 என்ன பேர் வைக்க? ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினைச்சுதான் என்னுடைய முதல் படம் நாளைய தீர்ப்புல நடிச்சேன். ஆனா அந்த படம் எனக்கு கைப்பற்றுச்சு. நல்லாவே ஒரு நைட்டு ஃபுல்லா ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஒன்னா படிச்சுட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தருக்கு மட்டும் நடிக்கணும், ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும், ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஆசை, கனவு எல்லாமே மனசுக்குள்ள இருந்துச்சு. அந்த என்னோட ஃப்ரெண்டுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நடிச்சாச்சு, படம் ரிலீஸ் ஆயாச்சு. சில பாராட்டுகள், பல விமர்சனங்கள். இப்ப இருக்கிற எங்க தளபதி ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி போய் நீ இப்போ மறந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை திருப்பி கேட்க இன்னும் 2 நாள்ல இந்த கண் முழுக்க
இந்த கண்ணம் என்னெல்லாம் செவக்க சிரிக்காத சிரிக்காத. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஓகே மொத்தமா கருச்சாரி போட்டு மூடிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் மட்டும் சேர்ந்தா ஓகே மஞ்சளும் சிறப்பு மிக்ஸ் ஆகி ரொமான்டிக்கான கலர் தண்ணி நீங்க கூட இந்த காலத்துல என்ன லவ் பண்ணி நினைக்கிறீங்க. ஆனா நான் உங்ககிட்ட பேசிட்டு பார்த்தோம். நான் கண்டா பண்ணிட்டேன். Love you. I love you. This is love, man. Love இதெல்லாம் பிளான் பண்ண முடியாது. Just happens. யார் யார் மனசுல என்ன நினைக்கிறது தெரிஞ்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது தெரியாமலே எல்லாமே பிரச்சனை. ஒரு பொண்ணு நம்மளை பார்க்கறதுனாலையோ சிரிக்கிறதுனாலையோ நான் பார்த்து பேசுறதுனாலையோ அது காதல் தப்பா நினைச்சுக்காது. என்ன செஞ்சாலும் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் காதல்னா என்னன்னே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நட்புங்கிறது லைப்ரரியில் கிடைக்கிற புத்தகமா அதை யார் வேணாலும் படிக்கும். ஆனா காதலுக்கு நம்ம எழுதுற டேட் அதை எழுதுறவங்க மட்டும்தான் படிக்க முடியும். அதை கொண்டு போய் லைப்ரரியில் வச்சு அடுத்தவங்க படிச்சா அசிங்கமா. அதுனா உளுந்த வடையில ஓட்ட போடணும், பருப்பு வடையில ஓட்ட போடக்கூடாதுன்னு போட்டது. நிறுத்தியா? நிறுத்திட்டேன். வெரி நைஸ். வெரி கியூட். வெரி கியூட். வெரி வெரி கியூட். அவங்க சொன்னாங்க. சிந்திக்கும். இன்னொன்று பாக்குறேன் தப்பு நடக்கக்கூடாதுன்னு அடிக்கல. தப்பு நடக்குது. ஆனா நம்ம ஃபுல்லா பண்ணணும். இந்தியன் அகாடமி போலீஸ் அகாடமி போட்டு ஓட்டிக்கலாம்ப்பா. என்ன நினைக்கிறீங்க? இல்ல 2 மினிட்ல கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். Oh yeah. ஒரு சாம் இருக்கு. டான்ஸ் பண்ணும்போது ஒரு சாம் இருக்கு. இந்தியாவோட பெஸ்ட் டான்சர் பூமாதேவிக்கு வலிக்காத மாதிரி அதை ஒரே அங்கதான் மைக்கேல் ஜாக்சன் அவருக்கு பேர் உண்டு. ஆனா அவரே பார்த்து மிரண்ட ஒரு ஹீரோ தான் டான்ஸ்ல
அது உண்மையா உங்களுக்கு தெரியும். பிரஸ் நீங்க எல்லாம் பிரஸ் உங்களுக்கு தெரியும் கை வைக்கிறது. அது தளபதி ரசிகரா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கழட்டு சொல்லும்போது தள்ளிட்டு இருக்கும்போது இந்த பையன் அடிச்சிருக்காங்க. என்னுடைய போட்டோ கிளிங்க பேனர் உடைய எனக்கு பத்தி ஒண்ணு இல்லைங்க. ஆனா என் ரசிகர் நான் மட்டும் கேட்கிறேன். அவங்க கேள்வி கேட்கறது நியாயம் தான். அவங்களை போட்டு அடிக்கிறது ஏற்பட்ட மழை பெய்யுற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள அங்க ஒருத்தன் கிளம்பி வரும், அடிபட்டு நொந்து நூறாயி அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு லைஃப் போர் அடிக்கிறது. கொஞ்சம் பேருக்காவது நம்மளுக்கு பிடிக்காம இருந்தாதான் லைஃப் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எவ்வளவு வேணும் உழைக்கிறாங்க, ஆனா வீட்டிலே இருக்கிறக்கூடாது. உலகத்திலே உழைச்சவங்களை மேடையில வச்சு அழகு பண்ற ஒரே முதலாளி ரசிகர். வேண்டாதவன் இதெல்லாம் விட்டுட்டு திறமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஆளை கரெக்டா செலக்ட் பண்ணா எவனை எங்க உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்கே கரெக்டா உட்கார வச்சுக்கிறான். இந்த கோல்டு மெடல் எல்லாம் தானா வருமா? இதனால் இவன் முடிக்கும் என்றாயது அதனை அவன் கண் விடல். தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா முதல் குரல் உங்களோட தான் இருக்கும். ஆனா The Income Tax Department raided Tamil actor Vijay's Chennai residence on Wednesday. The IT department also conducted some activities. நேவியில உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் திரண்டு வந்தாங்க. பிரச்சனைகள் வருகிறது, எதிர்க்கிறாங்க. அப்போ நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும். 2 நாள் சோதிச்சு கிடைச்சு எல்லா கணக்கும் தெரியாது. என்னவோ அந்த டாக்டர் வயசுல எல்லாத்தையும் அவர் உங்க தலைமையில இல்லை அப்புறம் எவ்வளவு வருமானம் எடுத்தாங்க எதுக்கு ரைட் வாங்க சமூகத்துல பொது வெளியில அவருக்கு அவர்கள் அவமானத்தை ஏற்படுத்தணும் ரைட் நடிகர் விஜய் தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக தனது வீட்டிலிருந்து சைக்கிளை செல்கிறார். தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக செல்கிறார். நீலாங்கரை பதிவு செய்வதற்காக செல்கிறார். நீங்க யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்க செய்றீங்களோ அவங்களுக்கே ஒரு கட்டத்துல உங்களை பிடிக்காம போயிடும். கிடைச்ச வண்டியில ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்றுதான் அரசியல்ல தூந்து விளையாடுகிற விளையாட்டுல வந்து அரசியல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நம்ம எல்லாரோட லைஃப்பும் ஒரு நதி மாதிரி தான் வச்சுக்காங்க. சில பேர் பூக்களை தூவி நதியை வரவேற்பாங்க, நதி போய்கிட்டே இருக்கும். வேற ஒரு இடத்துல சில பேர் நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில கல்லெரிச்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டு அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலே நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையா செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போயிட்டே நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இருக்கிற மாதிரி ஆகணும்
அப்படிலாம் ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. Yeah. Oh. Yes. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமாயிடும். தலைவலியை பார்த்துட்டா போதும். Yeah. ஒரு வாட்டியாச்சு பார்ப்போம். Hey, என்னோட தலைவலி சும்மா Lucky Papa. Oh yes. நானும் ட்ரை பண்றேன். Bloody sweet. Leo, 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 Leo. I wanna be the star, Leo, 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 Leo. Oh, அவர் வந்து ஸ்பீச் எல்லாம் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். லைக் ஒரு மாதிரி நம்ம கிட்ட பர்சனலா பேசுற மாதிரி ஒரு ஃபீல், யூனோ. அது எப்பவுமே வந்து இங்கேயே இருக்கும் அண்ட் இங்கேயே இருக்கும். கஷ்டமா இருக்கும் போது, யூனோ, அப்பெல்லாம் அவர் வந்து சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன யூனோ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அந்த ஃப்ரீ அட்வைஸ் கொடுப்பார்ல, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து அப்போ வந்து போகும். அது யா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும் கஷ்டமா இருக்கும்போது. அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போதும் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் என் மைண்டுக்கு வரும். இந்த இந்த மேஷப்ல வந்து நிறைய ஸ்பீச் இருந்துச்சு, ஏன்னா நிறைய அவர் ஸ்பீச் பண்ணும்போது நிறைய அந்த போர்ஷன்ஸ் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேசும்போது, அவரை கேட்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய இன்ஸ்பயர் பண்றாரு அண்ட் நிறைய மோட்டிவேட் பண்றாரு. அண்ட் பேசும்போது ஒரு மாதிரி சாமியா கியூட்டா இருக்காரு, யூனோ. லைக் எப்படி சொல்றேன்னா, அப்படியே ஸ்ட்ரிக்டா பேச மாட்டாரு, யூனோ. லைக் இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னால அவருக்கு தோன்றதெல்லாம் சொல்றாரு. நமக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம், இல்லைன்னா யூனோ அவர் வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. ஸோ அதான் கியூட்டா இருக்கு, நைஸா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு. எனிவேஸ், இந்த மேஷப் பண்ண சேனல் லியோ மாஸ்டர் சேனலுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புறேன். அண்ட் அமேசிங் ஜாப். நிறைய போர்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த வீடியோல. அண்ட் செம்மையா இருந்துச்சு, யூனோ. இந்த டான்ஸ் போர்ஷன், அப்புறம் இந்த நிறைய ஸ்பீச் இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க. அண்ட் அது பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கீப் ஷைனிங், நிறைய பண்ணுங்க. அண்ட் பெஸ்ட் விஷஸ் உங்க சேனலுக்கு. அண்ட் யா, இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மேபி ஷேர் பண்ணலாம். அண்ட் எப்பவும் போல காமெண்ட் பண்ணுங்க, ஒரு சின்ன சேட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து இன்னொரு வீடியோ போட போறோம். லியோஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது. அதுக்கு நான் ஃபில்ம் பண்ணி போஸ்ட் பண்ண போறேன். ஸோ ஒரு கண்ணு வச்சுக்கோங்க என்னோட சேனல்ல. And yeah, I'll see you கொஞ்ச நேரத்துல உங்களை பார்க்க போறேன். So yeah, bye.